நமசிவாய் வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, இமைப்பொழுதும் எண்ணெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க. ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய. குரு வாழ்க, குருவே துணை. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சங்கீதா ராம்குமார். துலா ராசிக்காரங்களுக்கான மாசி மாத பலன்களை பார்ப்போங்க. எந்த ஒரு விஷயத்துலையும் தெளிவாகவும் தைரியத்தோடும் ஊக்கத்தோடும் உற்சாகத்தோடும் செயல்படக்கூடிய துலாம் ராசிக்காரங்களுக்கு இந்த மாசி மாத பலன்கள் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. ஏன் அப்படின்னா உங்கள் ராசிநாதனாகிய சுக்கிரன் வந்து உச்சம் பெற்று சஞ்சரிக்கிறாருங்க. இதனால உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட்ட தடைகள் எல்லாமே படிப்படியாக வந்து அகலப்போகுதுங்க. உங்கள் உத்தியோகத்தில் தொழிலில் நீங்கள் செஞ்ச முயற்சிகள் ஒரு நல்ல வெற்றியை கொடுக்குங்க. பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா புதிய பொறுப்புகள் தேடி வரக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக இருக்குங்க. அஷ்டமத்து குருவால் உடல் ஆரோக்கியத்தில் சில தொல்லைகள் இருந்தாலும், உடம்பு தானே வலிக்கிறேன், நீ பாட்டுக்கு வலி, நான் என்னோடய பொழப்பை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உற்சாகமான மனநிலையோட மற்றவங்களாம் உங்களை பார்த்து ஆச்சரியப்படுற மாதிரி ஒரு முன்னேற்ற பாதையில் நீங்கள் நடக்க ஆரம்பிப்பீங்க. உங்களோட குழந்தைகளோட வேலைவாய்ப்பை கருதி நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாமே இப்போ சக்ஸஸ் ஆகிறதுக்கான காலமாக சூப்பராக இருக்குதுங்க. சூரியன் சனி சேர்க்கை உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னா, உங்கள் ராசிக்கு லாபாதிபதியானவர் சூரியன், அவர் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சனியோடு வந்து சேர போகிறாருங்க. அப்போ பூர்வீக சொத்துக்களில் சம்மந்தப்பட்ட ஏதாவது பஞ்சாயத்துலாம் இருந்துச்சு அப்படின்னா இப்போ நல்ல முடிவுக்கு வரக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக இருக்குது. நல்ல சுபகாரியங்கள் வந்து நடக்கக்கூடிய அற்புதமான நேரம். கலை இலக்கியம் சார்ந்த பணியில் இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஆர்வம் அதிகரிக்கும். எப்படியாவது நம்ம தொழிலில் ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க. உயர் பொறுப்பில் இருக்கிறவங்களுக்கு மற்றவங்களோட அறிமுகத்தால் ரொம்ப உங்களுக்கு நல்லது நடக்க போகுதுங்க. உங்களோட பிரச்சனைகளை அவங்க மூலிமா நீங்கள் வந்து தீர்த்துக்குவீங்க. செவ்வாயோட பலனை வச்சு நம்ம பார்க்கும்போது உங்கள் ராசிக்கு 2-7 கூடியவர் செவ்வாய்ங்க. இவர் பலம் பெறக்கூடிய நேரம் ஒரு அற்புதமான நேரமாக இருக்குங்க. குடும்பத்தில் ஒரு நல்ல முன்னேற்றம் ஏற்படும். கொடுக்கல் வாங்கல் வந்து பார்த்திங்கன்னா இப்போ உங்களுக்கு நல்ல சீராக இருக்குங்க. பணம் தொடர்பாக நீங்கள் ஏதாவது லோன் எது அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா அது உங்களுக்கு ஈஸியாக கிடைக்கும். நீண்ட நாளாக வராத பணம் ஏதாவது இருந்துச்சுன்னா இப்போ வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே நல்லா இருக்குங்க. பணியாளர்களோட ஒத்துழைப்பு உங்களுக்கு திருப்திகரமாக இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம். அதே மாதிரி உங்கள் மனசில் இருந்த நம்பிக்கை எல்லாம் இப்போ வந்து நடைபெறக்கூடிய ஒரு அற்புதமான காலமாக இருக்குங்க. உத்தியோகத்தில் நல்ல மாற்றங்கள் வரலாம். நீங்கள் ஒரு ப்ரமோஷன் இடமாற்றம்லாம் எதிர்பார்த்து காத்திருந்தீங்கன்னா அதெல்லாம் இப்போ உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க. உங்களோட ஹையர் அஃபீஷியல் உங்களோட பேச்சு கேட்கல, உங்களோட கருத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கலன்னு கவலைப்பட்டுட்டு இருந்தீங்கன்னா இப்போ உங்களோட சொல்ல அவங்க கேட்பாங்க. அலுவலகத்துலேயும் உங்களோட மதிப்பு வந்து பார்த்திங்கன்னா நல்ல உயரக்கூடிய அமைப்பாக இருக்குது. அதே மாதிரி கணவன் மனைவி 2 பேரும் பார்த்திங்கன்னா நிறைய துளாராசிக்காரங்க இந்த கடந்த 1 வருட காலமாக டிவோர்ஸ் அப்படிங்கிற நிலைமைக்கூட போயிருக்காங்க. இப்போ அவங்க மனம் விட்டு பேசி வந்து ஒத்துமையாக வாழ்கிறதுக்கான ஒரு அற்புதமான காலகட்டமாக இருக்குங்க. குரு சுக்கிர பரிவர்த்தனையை வச்சு பார்க்கும்போது உங்கள் ராசிக்கு அதிபதியாகவும் உங்களோட அஷ்டமஸ்தானத்துக்கு அதிபதியாகவும் விளங்கக்கூடியவர் அப்படின்னு பார்த்தோம்னா உங்கள் ராசி அதிபதியான சுக்கிரனுங்க. அதே மாதிரி 3-6க்கு அதிபதியாக இருக்கிறவர் குருங்க. இப்போ இந்த 2 கிரகங்களும் பரிவர்த்தனை ஆகி தங்களோட வீடை வந்து மாற்றிக்கிறனால உங்களோட இழப்புகள் எல்லாம் ஈடு செய்யக்கூடிய புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வருங்க. எதிர்பாராத விதத்தில் நல்ல சம்பவங்கள் எல்லாம் உங்களுக்கு நடக்கும். பயணங்களில் அலைச்சல் வருங்க. இருந்தாலும் அதனால் ஒரு ஆதாயம் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே இருக்குது. நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட குடும்ப தேவைகளுக்காக நகைகளை வந்து அடகு வச்சுருப்பீங்க. அது வந்து இப்போ மீட்கக்கூடிய ஒரு அமைப்பு உங்களுக்கு வந்து இப்போ கிடைக்குங்க. அதே மாதிரி வாகனங்கள் பழைய வாகனத்தை வந்து மாற்றிட்டு புது வாகனம் வாங்கணும்னு காத்துட்ருக்கிறவங்களுக்கு இப்போ வாகனங்கள் வாங்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக இருக்குங்க. புதனை பொறுத்த வரைக்குங்க உங்கள் ராசிக்கு 9-12 இந்த இடங்களுக்கு அதிபதிங்க. அதாவது விரையாதிபதி நீச்சம் பெறக்கூடிய அமைப்பு சூப்பருங்க. விரயத்துக்கேற்ற வரவு உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்குங்க. வீடு மாற்றம் இடமாற்றம் மாறணும்னு நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு அந்த மாற்றங்கள் இப்போ திருப்தியாக இருக்கும். வியாபாரத்தில் போட்டிகள் இருந்தாலும் அதை தைரியத்தோடு நீங்கள் எதிர்கொள்ளக்கூடிய ஒரு அமைப்பு. வாடகை கட்டடத்தில் வந்து இது நாள் வரைக்கும் உங்கள் பிஸ்னஸாக நடத்திட்டு இருந்தீங்கன்னா இப்போ சொந்த கட்டடத்துக்கு மாறக்கூடிய ஒரு நல்ல சூழல் இருக்குங்க. இக்காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கு சமுதாயத்தில் நல்ல உயர்ந்த அந்தஸ்து கிடைக்கும். தொழிலில் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதுவும் வியாபாரத்தில் இருக்கிறவங்களுக்கு குறிப்பாக நல்ல அபரிமிதமான ஒரு லாபம் கிடைக்குங்க. உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு இடமாற்றம் சூப்பராக இருக்கும். கலைஞர்கள் நீங்கள் நினச்ச காரியங்கள் நடக்குங்க. பேர் புகழ் கிடைக்கும். மாணவியர்களை எப்படி நம்ம நல்லா படிக்கலாம், இப்போ படிச்சுட்டு மேல் படிப்பை நம்ம என்னெல்லாம் படிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான சிந்தனை உங்களுக்கு அதிகரிக்குங்க. பெண்களை பொறுத்த வரைக்கும் சுப செலவு ஏற்படும். குடும்பத்துக்காக செலவு பண்ணுவீங்க. உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச பொருட்களை வாங்குவீங்க. குடும்பத்தோட அன்பாகவும் பாசமாகவும் சுப நிகழ்ச்சிகள்லாம் கலந்துக்கக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்புங்க. இந்த வாரம் இந்த மாதம் இன்னும் உங்களுக்கு சூப்பரான மாதமாக மாற்றிக்கிறதுக்கு விநாயகர் வழிபாடு உங்களுக்கு மிகச்சிறந்த ஒரு யோகத்தை கொடுக்கும்.